நல்லதோ கெட்டதோ முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை 2வது பாதம், 3வது பாதம், 4வது ரோகிணி பாதம், மிருக சீரீசம் 9வது நட்சத்திரம். இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருந்திருப்பீங்க. நேர்மை உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க. சொந்தம் பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தவறுன்னு தெரிஞ்சால் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. நீங்கள் எந்த தப்புக்கும் துணை போக மாட்டீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டம், நிறைய புதிய சிந்தனைக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. பூ போல மனசு, கோபத்தை வெளிப்படுத்தாமல் சிரிப்பை மட்டும் வெளிக்காட்டக்கூடியவங்க நீங்கள். இந்த ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்க கிட்ட தெரிஞ்சு வைக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ராசி இவர்களுக்கு என்ன சூப்பராக இருக்குது, இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பது உங்களுக்கு தானே தெரியும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நீங்கள், வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுசாக மாறப்போகுது. இந்த 17ஆம் தேதி நாளை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. உங்களுக்கு குறிப்பெயர்ச்சி மூலம் கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. இந்த மே மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 14ஆம் தேதி உங்களுக்கு ஒரு குரு பெயர்ச்சி கிரகம் 5வது இடத்திற்கு செல்ல போகுது. ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த எல்லா விதமாக நல்ல விஷயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நல்ல ஒரு ராஜ யோகத்தை அடைய போகிறீங்க. தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கான ராஜயோக காலம். உங்களுக்கான நீங்கள் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க. உங்களுடைய பல உறவுகளை இழந்திருப்பீங்க. எல்லாத்தையும் இழந்து நின்றிருக்கீங்க. ஆனால் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய உயிரை மறிக்க போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் போயிருப்பீங்க. இனி எனக்கு என்னவும் இல்லை, இந்த வாழ்க்கையில் நான் இனி இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்கள் கூட இருந்து பல நபர்கள் நிறைய பேர் அதுக்கு தடங்களாக இருந்திருப்பாங்க. என்ன செய்ய போகிறீங்க? இப்பொழுது தன் வேலைக்கு மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருந்து நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்காமல் உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே வைத்திருப்பீங்க. கடுகளவு யாருக்கும் துன்பத்தை நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் இந்த குரு பகவான் பயிற்சியிலிருந்து உங்களுக்கான எல்லா கர்ம வினை நிவர்த்தியாக கூடிய ராசி. இந்த ராசியில் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ரிஷப ராசிக்கு அடைய போகிறீங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இதில் கிடையாது. ஏன் கடந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் குரு பயிற்சி மூலம் கடந்த காலம் எதையெல்லாம் வருத்தப்பட்டு இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்பி பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 காலகட்டம். ஏதோ ஒரு கிடைத்த வேலை 5,000 15,000 சம்பளத்துக்கு மட்டுமே நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் 100% நீங்கள் படித்ததுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசு வேலையாக இருந்தாலும் சரி, பிரைவேட் தனியார் வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகள்லையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதிகாரிகளிடத்தில் முன்னேற்றம், அதிகாரிகளுடைய நெருங்கிய உறவு, இது போன்ற நீங்கள் உங்கள் ராசிக்கான தொழிலதிபர் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. புதிதாக அரசியல்வாதி பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் மேலும் பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கம்பெனியில் செஞ்சுருக்கிற வேலைக்கெல்லாம் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு அப்பொழுது எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி இந்த குரு பயிற்சி மூலம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு, தொழில் உயர்வு, ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கிடைக்க போகுது. எல்லா விஷயத்திலையும்
உங்களுக்கான ஒரு ஆதரவு கைகூடி வரப்போகுது. உங்களுக்கான சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலனாகத்தான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. இத்தனை நாள் இந்த வருஷத்தில் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. பெண்கள் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் அப்படிங்கிறவங்க ரொம்பவே பாவம். அப்படிங்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இனி எல்லாம் நல்ல விதமாக மாறப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடியதாக இருக்க போகுது. கல்யாணம் எல்லாம் உங்களை கைகூடி வரப்போகுது. உங்களுக்கான தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. திருமணம், வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்க போகுது. திருமணம் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு உறவாக வரப்போகுது. திருமணத்தில் இப்பொழுது கணவன் மனைவி இழந்து இப்பொழுது தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருப்பீங்க. அவர்கள் கூட சொந்த பந்தங்கள் என்ன சொல்வார்கள், உறவினர் எல்லாம் என்ன சொல்வாங்க, நண்பர்கள் என்ன தப்பாக சொல்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு திருமணம் செய்யாமல் இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இப்பொழுது இருந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரோ ஏதோ சொல்லுறாங்கிறங்கொசரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடக்கூடாது அல்லவா? அதனால் உங்களுக்கான கல்யாணம் உங்களை கைகூடி வரப்போகின்ற நேரம். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கைகூடி வர்ற ராஜயோகத்தை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடாதீங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலையே, இத்தனை வருஷமாச்சுன்னு நீங்கள் வேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2025 முடியக்குள்ள கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை அப்படிங்கிறது ஒன்று உண்டாகும். அது உங்களுக்கான பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வர குழந்தையாக அமையப் போகிறது. உங்களுக்கான முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தை. உங்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. நீங்கள் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கூட இந்த ராசிக்காரருக்கு இப்போ இருக்குது. ஆனால் இந்த 5 ராசிக்காரங்க தொழில் அப்படிங்கிறத முன்னேற்ற வளர்ச்சிக்காக உங்களோடு இருந்துட்டு இருக்காங்க. ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண் பெண், அரசு வேலை, தனியார் வேலை, கூலி வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக அமையக்கூடிய ராசி. இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் பல மடங்காக பெருக போகுது. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ பல நாட்களாக ஒரு 5 லட்சம் அளவிற்கு நாட்சி கடன்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடன்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது இனி ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய இருக்குது. இப்பொழுது 10 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்க போக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் எல்லா விஷயமாக எல்லா செயல்களிலிருந்தும் நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த ராசிக்காரங்க அசுர வளர்ச்சி அப்படிங்கிறத அடைய போகிறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாம் பொறாமைப்பட போகிறாங்க. இவங்க என்ன திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னும் புது வீடு பிரவேசம் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ரிஷப ராசிக்கு அடைய போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் இது போன்ற எண்ணத்தை எல்லாம் உங்கள் மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. ஈஸியாக இது போன்ற எல்லா விஷயங்களையும் அவங்க எல்லாரிடத்துலையும் பப்ளிக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதையும் நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய ராசி அதிபதியான இடத்துல இப்போ உச்சத்தை தொட போகிற ராசியாக இது இருக்கிறனால உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கான கைகூடி வரப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நிச்சயமாக கிடையாது.
கிடையாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாக இப்பொழுது உங்களுக்கான நன்மைகளை கைகூடி வரும்படியாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கும் விதமாக எல்லாம் உங்களை விட்டு வெளியேறப் போகுது. உங்களுக்கான நன்மை மட்டுமே, உங்களுக்கான முக்கியமான எல்லா நிகழ்வுகளும் கைகூடு விடும் வகையாகத்தான் இப்பொழுது எல்லாம் நடக்கப் போகுது. இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் இனி மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிக்க போறீங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் சேர்த்து இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்பொழுதும் இனி எல்லா விதத்திலையும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.